நண்பகல் நேரம். ஓயாத சூரியன் அந்த நிலப்பரப்பை ஒரு சூளையைப் போல மாற்றிக் கொண்டிருந்தது. தரை முழுவதும் கருகி போயிருந்தது. எதுவும் அசையவில்லை. இந்த பால் நிலத்திற்கு மேலே ஒரு ஒற்றை காக்கை காற்றில் நிலைத்திருக்க போராடி கொண்டிருந்தது. அதன் தொண்டை வறண்டு போய் இருந்தது. சுவாசம் வேகமாக இருந்தது. உடல் முழுவதும் சோர்வின் பிடியில் இயங்கிக் கொண்டிருந்தது. அது முற்றிலும் உயிர் பிழைக்கும் உள்ளுணர்வின் அடிப்படையிலேயே இயங்கிக் கொண்டிருந்தது. அது உயரத்தை குறைக்க தொடங்கிய போது ஒரு பழைய வீட்டை கண்டது. அங்கே முற்றிலும் வறண்ட சூழலில் மண்ணின் மீது ஒரு ஒற்றை களிமண் ஓவியம் இருந்தது. இது திடீரென தோன்றிய ஏமாற்றும் ஒரு நம்பிக்கை ஒலிக்கிற்று. இந்த வெப்பத்தில் ஒவ்வொரு நொடியும் அந்த பறவையின் உடலில் எஞ்சியிருந்த கொஞ்ச நஞ்ச ஈரப்பதத்தையும் உறிஞ்சிக் கொண்டிருந்தது. அது காற்றில் நிலைத்திருக்குமா அல்லது கீழே விழுமா என்பதை அடுத்த சில நிமிடங்களே தீர்மானிக்கும் ஒரு எல்லையை அது அடைந்திருந்தது. காக்கை கீழே இறங்கி ஆராய்ந்து உள்ளே பார்த்தது. அங்கே தண்ணீர் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய பௌதீக தடை இருந்தது. அந்த தண்ணீர் அந்த பாத்திரத்தின் அடிமட்டத்தில் தேங்கி இருந்தது. உள்ளுணர்வு செயல்படத் தொடங்கியது. அந்த பறவை மிகவும் புத்திசாலித்தனமான நேரடி அணுகுமுறையை முயன்றது. அது தன் தலையை நேராக அந்த பாத்திரத்தின் திறப்புக்குள் செலுத்தி தன் அலகை நீரின் மேற்பரப்பிற்கு கொண்டு செல்ல முயன்றது. ஆனால் முற்றிலும் தவறவிட்டது. குடுவையின் குறுக்குவெட்டு தோட்டத்தின் இந்த வரைபடத்தை பார்க்கும்போது அந்த கட்டமைப்பு பொருந்தாமையை நீங்கள் காணலாம். சிவப்பு கோடு காகத்தின் அலகின் கீழ் நோக்கிய முழுமையான அதிகபட்ச நீளத்தை குறிக்கிறது. அது குறைந்த நீர்மட்டத்தை குறிக்கும் இந்த நீலக்கோட்டிற்கு வெகு தொலைவில் உள்ளது. அந்த பறவை மீண்டும் முயற்சிக்கிறது. ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிகிறது. சோர்வு மேலும் ஆழமாக பற்றி கொள்கிறது. மேலும் ஓர் உளவியல் வெற்றிடம் உருவாகிறது. இதுதான் பெரும்பாலான விலங்குகளும், உண்மையை சொல்ல போனால் பெரும்பாலான மக்களும் தோல்வியை எளிதில் ஏற்றுக்கொள்ளும் துல்லியமான எல்லையாகும். முன்னேறுவதற்கான மிகவும் வெளிப்படையான பாதை ஒரு கடுமையான உடல் ரீதியான எல்லையை அடையும் போது அதே முரட்டுத்தனமான அணுகுமுறையை மேலும் தொடர்வது ஒரு கொடிய தவறாகும். பீதி அடைவதற்கு பதிலாக காகம் ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறது. அது நிற்கிறது. அது அந்த படத்திலிருந்து ஒரு அடி பின்வாங்கி சுற்றியுள்ள சூழலை நடுநிலையாக மதிப்பிடுகிறது. களனின் அடிப்பகுதியை சுற்றி டஜன் கணக்கான சிறிய சிதறிய கூழாங்கற்கள் கிடக்கின்றன. முதல் பார்வையில் நீர்ச்சத்து குறைந்த ஒரு பறவைக்கு அவை முற்றிலும் பயனற்றவையாக தெரிகின்றன. பின்னர் அது ஒரு பெரிய தர்க்க ரீதியான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறது. இலக்கை அடைய உடல் ரீதியாக கீழே நகர முடியாவிட்டால் அந்த இலக்கு பறவையை நோக்கி மேலே நகரும் பொறியியல் ரீதியாக வடிவமைக்கப்பட வேண்டும். இந்த வரைபடம் பறவையின் மூளையில் நிகழும் முறையான மாற்றத்தை விளக்குகிறது. அது தடையின் மீது மோதி நொறுங்கும் சிவப்பு அம்புக்குறியால் இங்கே காட்டப்பட்டுள்ள தோல்வியுற்ற நேரடி அணுகுமுறையை கைவிடுகிறது. அதற்கு பதிலாக ஒரு மறைமுகமான உத்தியை கையாள்கிறது. சூழலை தன்வசப்படுத்தி தடையை சுமூகமாக தாண்டி செல்கிறது. ஒரு நெருக்கடியிலிருந்து தப்பி பிழைக்க உடல் ஆற்றலில் திடீர் எழுச்சி தேவைப்படுவது அரிது. உண்மையிலேயே தேவைப்படுவது தற்போதைய பாதையிலிருந்து விலகி உங்கள் முழு உத்தியையே மாற்றுவதுதான். காக்கை இந்த புதிய உத்தியை உடனடியாக தொடங்குகிறது. அது தன் அலகில் ஒரு சிறு கூழாங்கற்களை எடுத்து குடத்தின் விளிம்பில் தாவி ஏறி அதை உள்ளே போடுகிறது. திடப்பொருளை போடும்போது திரவத்தின் கன அளவு விகிதாச்சாரப்படி மேல்நோக்கி தள்ளப்படுவது இந்த வரைபடம் விளக்குகிறது. ஆனால் சதவிகித காட்டி காட்டுவது போல ஒரு கல் அந்த ஊசியை சிறிதளவும் அசைக்காது. அந்த இடைவெளியை குறைக்க பறவை இதை விரிவாக மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். சூரியன் இன்னும் சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது. பறவையோ பெரும் உடல் சோர்வுடன் போராடி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அங்கே பதற்றமான அவசரம் எதுவும் இல்லை. கணக்கிடப்பட்ட முறையான சீரான செயல்பாடு மட்டுமே உள்ளது. ஒரு கல்லை போடு, இன்னொன்றை எடுத்து வா. உண்மையான நிவாரணம் என்பது திடீரென நிகழும் ஒரு மாயாஜால தீர்வு என்று நாம் கற்பனை செய்ய முனைகிறோம். உண்மையில் திறம்பட்ட சிக்கல் தீர்த்தல் என்பது பொதுவாக இதுபோலத்தான் இருக்கும். ஒரு மெதுவான திரும்ப திரும்ப நிகழும் இயந்திரத்தனமான கடின உழைப்பு. எண்ணற்ற முறை முன்னும் பின்னுமாக அலைந்த பிறகு காக்கை ஆடுகளத்தில் கடைசியாக ஒரு கூழாங்கல்லை போடுகிறது. நீர்மட்டம் இறுதியாக எட்டக்கூடிய எல்லையை தாண்டுகிறது. அது தன் தலையை கீழே தாழ்த்துகிறது. இந்த முறை அது கல்லை தொடுகிறது. பறவை நீர் அருந்துகிறது. உடலியல் குறைபாடு முற்றிலுமாக நீக்கப்பட்டு அதன் வலிமை வேகமாக திரும்புகிறது. மனித சிக்கல் தீர்த்தலிலும் அமைப்பு ரீதியான நெருக்கடியிலும் நாம் சந்திக்கும் தடைகளுக்கு இந்த செயல் நடத்தையை பயன்படுத்தலாம். ஒரு தொடர்ச்சியான தோல்வி பொதுவாக உத்தி சார்ந்த பொருத்தமின்மையை சுட்டிக்காட்டுகிறது. வெளிப்படையான பாதை தடுக்கப்படும் போது அந்த இடைவெளியை குறைக்க எந்த சுற்றுச்சூழல் மாறிகளை கையாள முடியும் என்பதை கண்டறிவதில்தான் தீர்வு உள்ளது. பயன்படுத்தப்பட்ட நுண்ணறிவு மிருகத்தனமான வலிமையை தொடர்ந்து விஞ்சும். ஏனெனில் நுண்ணறிவு சுற்றுச்சூழலுடன் போராடுவதை நிறுத்திவிட்டு தனது தேவைகளுக்கு ஏற்ப அதை அமைதியாக மாற்றியமைக்கிறது. நீடித்த முன்னேற்றம் என்பது தங்களின் உடனடி வரம்புகளை தாண்டி பார்த்து முன்னோக்கிய பாதைக்கு உத்தரவாதம் அளிக்க சுற்றுச்சூழலை மாற்றி அமைப்பவர்களுக்கே சொந்தமானது. எனவே அடுத்த முறை நீங்கள் சிக்கிக் கொண்டால் ஒரு பழுதடைந்த முறையை வலுக்கட்டாயமாக பயன்படுத்த முயற்சிப்பதை நிறுத்துங்கள். ஒரு பெருமூச்சு விடுங்கள். மாற்றிகளை பகுப்பாய்வு செய்யுங்கள்.
உங்கள் கற்களை போடத் தொடங்குங்கள். சிக்கல்களை தீர்ப்பதற்கான இந்த கட்டமைப்பு அணுகுமுறை இன்று உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றியிருந்தால் இதை கேட்க வேண்டிய ஒருவருடன் இந்த காணொலியை பகிருங்கள். மேலும் உண்மையான வெற்றியை தரும் உத்திகள் குறித்த மேலும் பல நிகழ்வு ஆய்வுகளுக்கு தமிழ் ஸ்டோரி டெஸ்கை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.